கடைசி உலக போன்னு வச்சிருக்காங்க. படத்துக்கு சூட் ஆகுது. இல்ல இந்த படம் டைட்டில் வந்து 100% அந்த கடைசி உலக போற நோக்கி தான் டோட்டல் படமே இருக்கு. ஆப்டான ஒரு டைட்டில் தான் இந்த படத்துக்கு. கண்டிப்பா ஒரு தலைவரை போட்டு ஓட்டிருக்காங்க. அது படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். செம்மையா செஞ்சிருக்காங்க. அந்த ஒரு டைலாக் விடுவாரு அளவம் பெருமாள், அப்பயே எல்லாரும் சிரிப்பு வந்துடும். இவர் அவரை தான் பண்ணிருக்கான்னு சொல்லி புரியுது. பட் அவரையும் லைட்ல நல்லதா காமிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அதனால அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா இருக்கு, புரியுது, கன்ஃபார்ம்டா இருக்கு. அது லாஸ்டா அந்த சோகத்துல இறந்தவங்க அழம் அந்த காட்டும் போது ஒரு சாங் ஒன்று வரும், ஃபீல் நம்ம அழுதுருவோம் ஒரு செகண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்தது. மோரோவர் வந்துட்டு அந்த புலி உள்ள சீன் மட்டும் எனக்கு வந்து அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் நம்ம எப்படி சுறா வந்துட்டு சுறால வந்து விஜய் வந்து குதிச்சு மேல வராரோ அதே மாதிரி எப்படி வந்துட்டு அஜித் சார் வந்து சுட்ட உடனே எந்திரிச்சு வராரோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணணும். அதே மாதிரி இதே அக்செப்ட் பண்ணணும்ன்றது நான் வேணும். சிஜி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மோரோவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியாத விஷயங்கள் என்னன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலா இல்ல எதுவுமே அக்செப்ட் நான் தேடி பார்த்தேன், எதுவுமே இல்ல. படம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. லாக்ல எதுவுமே இல்ல ப்ரோ. உண்மையிலே படம் சூப்பரா இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸ், ஸ்கிரீன் பிளே வைஸ், டெக்னிக்கல் வைஸுமே அவ்வளவு பேரா. அது முக்கியமா எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்தாரா, அவர் வந்து அந்த வில்லன் கேரக்டர் தேடிட்டு இருந்தாங்களா, யாரும் வில்லன் வந்து கிடைக்கல, அந்த மனுஷனை வில்லனா போட்டு அது ஒரு நல்ல ஒரு உலக போற பார்த்துட்டு வந்த ஃபீல்ல இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா சாப்பாடுக்கு கஷ்டப்படுறதா இருக்கட்டும், நம்ம பொருளாதார ரீதியா எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க, நம்மளை எப்படி நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம நாட்டை ஈஸியா கேப்சர் பண்ணணும்னு பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அதே நேரத்துல எல்லாரோட முன் மாதிரியா இருக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம தயாரா இருக்கணுங்கிற விஷயத்தையும் தெளிவா சொன்ன மாதிரி இருந்தது. முக்கியமா வந்து சினிமா, அரசியல் இதுக்குள்ள நம்ம எப்படி மூழ்கி போயிருக்கோம், அதனால வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறதே ரொம்ப அழகாவே காமிச்சிருக்கோம். படம் செம்மையா இருக்கு. ஒர்த் வாட்சிங். கொடுத்த 200 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து. 1 மணி நேரம் 40 நிமிஷம் போறதே தெரியல. எல்லாருமே பக்காவா பண்ணிருக்காங்க. ஆதி மட்டும் ஹீரோ கிடையாது. ஆதியோட மியூசிக் ஹீரோ, ஆதியோட டைரக்ஷன் ஹீரோ, ஆதி ஒரு ஹீரோ, நட்டி ஒரு ஹீரோ, சொல்லவே தேவையில்லை. முனிஷ்காந்த் ஒரு ஹீரோ. அவரோட உருவத்துக்கு இந்த கேரக்டர் வந்து பொருந்தவே பொருந்தாது. வெற்றிமாறன் நீ ஓடி போயிருன்னு சொல்லிடுவாப்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நீ இந்த கேரக்டர் நல்லா இருக்கும்னா நீ பண்ணுனான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல பாருங்க. நீங்க அந்த கண்டிப்பா விசிலடிக்காம வெளியே வர முடியாது. அவர் பண்ற அட்டகாசம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மீம்ஸ் கிரியேட்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. மீம்ஸ்லாம் போடுவானுங்க, அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல. இளைஞர்கள் 2K கிட்ஸோடைய பல்ஸை நல்லா அறிஞ்சு படம் பண்ணியிருக்காப்ல. இனிமேல் இந்த படம் ஜெயிக்கலன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு சொன்னாப்ல. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொன்னாப்ல. நிச்சயமா வந்து இந்த படத்தில் ஜெயிச்சிட்டாரு. ஒர்த் வாட்சிங் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு 6 படம் வந்துச்சு, எல்லாமே ஃபீல் குட் மூவி. என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா நான் விரும்புகிறேன். சரி இதை போய் பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் ட்ரைலர் வந்து ரொம்ப மோசம். எப்படி கேட்டேன்னு சொன்னீங்கன்னா, அவருக்குலாம் வந்து இந்த மிலிட்ரி மேன்லாம் ஒத்து வருமா, ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு எனர்ஜியான ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த கான்செப்டே கிடையாது. இது சுத்தமாக வேற கான்செப்ட்னால நல்ல ஆப்டாக பொருந்துச்சு. அவர் வந்து ஒரு ஹம்மிங் வந்து ஒரு ரேப்ல கொடுக்குறாப்புல, அப்படியே கூஸ் பம்பா இருக்கு, எந்திரிக்குது. எந்த இடத்துல தேவையோ நம்மளை வந்து ஸ்லோ டவுன் பண்ண விடாம பண்றது வந்து மியூசிக்கும் அவருடைய இடையில ஒரு பிட் வாய்ஸ் போட்டுட்டே இருக்காப்புல. சான்ஸே இல்ல. ஓகே, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இதுல? ஆதினா ஃபேன். ஓகே, சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது இதுல? சாங்ஸ்னா மிக்ஸ் தான் ப்ரோ, நடுவுல வரும். ஓகே, பிஜிஎம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ன சொல்ல வராங்க படத்துல? ஒண்ணும் இல்ல, உலக போற நல்லா இருக்கு. காஸ்ட் அதெல்லாம் தான் யூசுவல் ஆதினா படம் தான், கரெக்ட் தான். காஸ்டிங் எல்லாமே எப்படி பக்கவா இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. பெருசா கதைன்னு பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி ஏதோ எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னல். இதுக்கு முன்னாடி வந்த படத்தை விட இது வந்து டிஃப்ரெண்டா இருக்காரு. அந்த காமெடி அந்த மாதிரி அவரு ஹிப்ஹாப் பண்ணல, பட் அவர் கூட இருக்கிற அவங்க பண்றாங்க. ஓகே, ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் அவரது பேக்ரவுண்ட், அந்த ராப் அந்த மாதிரி நல்லா இருக்கு. அது ஓகே. சோ ஓவரால் உங்களோட ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. பாலிடிக்ஸ் கிடையாது, ஒரு மனிதத்தை பத்தி பேசியிருக்காப்ல. மனிதன் வந்து எல்லாம் கிடைக்கும் போது தும்முறா தெரியும். அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு காட்டுக்குள்ள 2 பேரை விட்டாங்க, சோறு தண்ணி இல்லாம. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஷிப் ஆயுதாகணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீ பணம் இருந்தாலும் பண்ணு, பணம் இல்லாட்டினாலும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணு. மனுஷன் நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம்ங்கிறது கான்செப்ட். ஹிப்ஹாப் தமிழ்ல இது வரைக்கும் பண்ண கதையிலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ல பார்த்திருப்போம். எப்படி இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா இது வரைக்கும் ஒரு லவ், சோகம், ஒரு என்ஜாய்மெண்ட், ஜாலியா இருக்கிறது அந்த மாதிரியே பார்த்துட்டு அந்த என்ஜாய்மெண்ட் ஜாலியிலேயும் ஒரு சீரியஸா ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஒருத்தர்கிட்ட அப்படிங்கிற விஷயத்த காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது நட்டி சார் தான். உண்மையை சொல்லணும்னா நம்ம தான் சொல்லுவோம்ல, நெகட்டிவ் ரோல் தான் ஒருத்தவங்களோட ஹை லெவல்ல தூக்கி விடும்னு சொல்லுவாங்களே, நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறது அந்த விதம் எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு நட்டி சாரோட ஆக்டிங் மாசு. அதுல ஒரு வில்லன் ஒன்று வருவான், பிரியங்கான்னு ஒருத்தன் வருவான்,
பார்த்தீங்கன்னா செம்ம மாசா இருக்கும். அவனுக்கும் நட்டிக்கும் நடக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். ஸோ படம் ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ சாங்குன்னு எதிர்பார்த்து வந்தீங்கன்னா படத்தில் எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வெயிட்டாக இருக்குது. ஸோ சாங்குன்னு எப்படி சொன்னீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே சாங் வருது வெயிட்டாக போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் இப்போ தமிழா நடிச்சதுலேயே இது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடான கண்டிப்பாக ஸ்டோரி ப்ளஸ் ஆக்டிங் வந்து அதுவும் இல்லாமல் இப்போ மியூசியம் ஒர்க்கு தான் அவர் கடைசியாக டைரக்ட் பண்ண படம். ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா அதையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன சொல்ல வராங்க ப்ரோ ஒரு வேர்ல்டு வாரில் நம்ம எப்படி சர்வைவ் பண்ணணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். ஸோ அதுதான் கேஸ்டிங் நிறைய பேர் இதில் பார்த்துருப்போமே, எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ லைக் புதுசாக வில்லனிசம்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுசாக ஆளுக்கெல்லாம் நல்லா சான்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்காரு ப்ரோ. அவர் படம்னா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கண்டிப்பாக. காமெடி இந்த லவ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்களா ப்ரோ? காமெடி லவ் எல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் ஷாரா மியூசியம் ஒர்க்கில் பிஜிலியன் பண்ணியிருப்பாரு அவர் பிஜிலி. ஸோ அவரோட காமெடிலாம் வெயிட்டாக இருந்தது. ஒரு சீரியஸான சீன்ல அந்த காமெடி அந்த ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உலக போர் ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. எங்கேயுமே லேக் இல்லை, ரொம்ப விறுவிறுப்பாக போய் இன்டர்வல் முடியுது. செகண்ட் ஹாஃப் வந்து படம் அப்படியே கொஞ்சம் உட்காந்துருது. ஸோ நீங்கள் ஒரு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து தனித்தனியாக நிறைய கேரக்டர்ஸ் வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு ஒரு ப்ளே போயிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் வயலன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ யாருக்காவது வயலன்ஸ் பிடிக்காதுன்னா அவங்க இந்த படத்தில் வந்து ரொம்ப வயலன்ஸ் ஹெவியாக இருக்குது. எப்படி இருந்தது? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் ஃபுல்லாக பிளாஸ்ட்டு, சிஜி ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நட்டி சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. அந்த தேட்டர்லேயே அந்த ஒயிட் கேமரா வச்சு ஏதோ பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சினிமாட்டிக் ஃபீல் வரணும் அப்படிங்கிறது அது எல்லாமே நல்லா இருக்குது. சிஜி ஒர்க் சிஜி மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் இப்போ தமிழா பண்ணதுலேயே இது டிஃப்ரெண்ட் ஷேடில் இருந்தது. ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எமோஷன்லாம் செம்மையாக கனெக்ட் ஆகுது. ஒரு சீன்லாம் வந்து ஒருத்தர் வந்து அப்படி வந்து கையை பிடிப்பாப்புல, அங்கெல்லாம் நம்மள அப்படியே கூஸ் பம்பாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சொல்ல எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப தெளிவாக டைரக்ஷனில் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ் சினிமா வந்து மொக்கையாக இருக்கும். அது காரணம் பட்ஜெட். ஆனால் இதில் அதெல்லாம் இல்லாமல் தேவையில்லாத கிராஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நடராஜனுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரோலு. அவர் சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்துல தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அந்த படத்தை ஞாபகப்படுத்துது. பட் இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக லாஸ்ட்டில் ஒருத்தர் வராரு, புது வில்லன் ஒருத்தர் வராரு. பாரு, எங்கேயுமே பேச யாருக்குமே லேக் இல்லை. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக நட்டு சொல்கிற நிலைக்கு கதை என்னது தாங்க, ஆனால் அதை நடிச்ச ஹீரோ நான் இல்லைங்க, அந்த ஒருத்தர் வர ஓடுவார் பாருங்க, அவர் தாங்க அந்த ஹீரோ அப்படின்ற மாதிரி. சட்டை என்னதுங்க, ஆனால் அந்த சாரி அது மாப்பிள்ளை அவர் இல்லைங்க, சட்டை மாப்பிள்ளை அவர் தாங்க, அவர் போட்ட சட்டை அது இல்லைங்க, அவர் அது சட்டை என்னோடதுங்க அப்படின்ற மாதிரி. ப்ரோ மியூசிக்கெல்லாம் சரியான வெயிட் ப்ரோ. தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரையும். லைக் எனக்கு மியூசிக் பார்த்து தான் நான் வரேன் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க. செம்மையாக இருந்தது. மியூசிக் எல்லாம் வெடியாக இருந்தது. ஓகே, ஓவரால் உங்கள் ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு 8.7 கொடுப்போம். சூப்பராக. இனி வர ஜென்ரேஷன் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சுதந்திரம் போராடுறவங்க எல்லாம் முட்டாள்கள் அல்லவா அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. சூப்பர். உண்மையில உலக போர் நடக்கிற ஃபீலை வந்து படம் முழுக்க கொண்டுட்டு வந்துருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பில்டிங்கை பாம் வைக்கும் போது பசங்க துடிக்கிறது, அதே இது ஒரு ஆர்மிஸ் இது பண்ணும்போது அது எல்லாமே சூப்பராக இருந்தது. நிறைய காமெடிஸை அழகாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. அதே நேரத்தில் சீரியஸ்னஸை புரிய வச்சது ரொம்ப அழகாக இருந்தது.